அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிற போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா, ஆமென், ஆமென். தேவன் மேல இப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுகிறது. அதாவது ஒரு மனுஷன் ஒரு எது மேலேயாவது ஒரு நம்பிக்கை வைக்கப்படுது, அவன் ஒரு தொழில் வளங்களிலோ எதுல கூட ஒருவன் நம்பிக்கை வைக்கிறான், இல்ல நம்ம செய்யலாம் அப்படின்னா தைரியமாக என்ன செய்வான், முதலீடு போடுவான். அப்படித்தானே? ஆமென். சிலவங்க பிசினஸ் பண்ணுவாங்க, கோடி கோடியான பிசினஸ் பண்ணுவாங்க. அது வருமானம் வருவதற்கு முன்பாகவே தைரியமா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கோடியான பொருளை நினைச்சுவாங்க, விதைப்பாங்க. அல்லேலூயா. எதனாலனா அது மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. இங்க நமக்கு நம்பிக்கைன்னு சொல்றது என்ன நம்பிக்கை அப்படின்னா, இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவரும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க மூன்றாம் அதிகாரத்துல 1-2 படிங்க, அப்ப நமக்கு புரியும். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. சொல்லப்பட்டிருக்குது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினால் நம்மையும் அறியவில்லை. எது அறியாமல் இருக்குது? உலகம் அவரை அறியாதபடினால். இன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். நாம் யாருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு ஆவியிலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் மெய்யான தகப்பன் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி ஒரு மாம்ச மனிதனுக்கு ஒரு பிள்ளைக்கு பெற்றோர் எல்லாவற்றையும் செய்கிறார்களோ அதே போல உங்களுக்கும் எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. நீங்க எப்படி ஒரு தகப்பன்ட கேட்கிறீங்களோ அதே போல நீங்க யார்கிட்ட கேட்கணும்? ஆவியில பிறந்தவங்க யாருக்கு அந்த உரிமையை நீங்க வச்சுக்கணும். முதலாவது நீங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் தகப்பனாகிய தேவனிடத்தில் கேட்கணும். அல்லேலூயா, ஆமென். நம்ம மாம்ச மனிதர்கள் உடனே நம்ம பெற்றோர்கிட்ட கேட்போம், ஏன்னா அவங்க தான் நமக்கு எல்லாமே என்ன செய்யணும், செஞ்சு தரணும். ஆவியில பிறந்தவர்கள் முதலாவது தேவனிடத்தில் கேட்கணும். அல்லேலூயா. தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அந்த தகப்பன் இந்த தகப்பன் சொல்லுவார், கொடுப்பார் அதை. அல்லேலூயா. அவர் கொடுப்பார். அப்பொழுது நீங்கள் அந்த தகப்பன் கேட்காம உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சோதிச்சு பாருங்க. வேணாம், நீங்க என்ன காரியமும் முதல்ல தேவனிடத்துல கேளுங்க. தேவனிடத்துல கேளுங்க, அது நீங்க உங்க தகப்பனிடத்துல கேட்பதற்கு முன்பாகவே அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. சில சாட்சியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அனாதையாக இருந்தவங்க எனக்கு இப்பெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு அந்த ஒரு அனாதாசிரமத்துல ஒரு சகோதரி, ஒரு சின்ன பிள்ளை கேட்டுச்சான், ஒரு சாதாரண பிள்ளை கேட்டுச்சான், வெளிநாட்டுல உள்ள ஒரு சைக்கிள், அந்த சைக்கிள் மேல ஆசைப்பட்டுச்சான். அந்த சைக்கிள் மேல யாருமே கேட்க முடியாது, தேவனிடத்துல கேட்டுச்சான். ஆனால் அந்த இடத்துல வெளிநாட்டு வீரர்கள் இருந்தவனாங்க அந்த சைக்கிளை ஒருவர் அனாதாசிரமத்துக்கு கொடுக்கணும் மெனக்காக கொடுத்து போனாங்களாம். அல்லேலூயா. இப்படி நிறைய சாட்சிகளை பார்க்கலாம். அதே போலதான் அப்படி நீங்கள் வளர வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய தகப்பனோடு உறவு கொண்டாடணும். ஆமென். அவரிடத்துல எதையும் நீங்க கேட்கலாம். இயேசு சொல்ற, நீங்கள் நான் எதையுமே நான் மறைக்கல அப்படிங்கிறார். நான் உங்களுக்கு சிநேகிதன் என்று சொல்லுகிறேன் என்கிறார். ஏன்னா எதையுமே நான் என்ன செய்யல, மறைக்கல அப்படிங்கிறார். அவ்வளவு ஒரு உரிமையாக நம்மள என்ன சொல்லுங்க வேதம், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு இவ்வளவு பெரிதென்று பாருங்க. அப்போ நம்ம பிள்ளைகள் அப்படின்னா தேவன் நமக்கு தகப்பன். அதை எல்லாம் என்ன செய்யணும், நீங்க எதுவானாலும் முதல்ல அவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. இது நான் எனக்கு வேணும், நீங்க தரதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, இதை எனக்கு செய்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. தேவனால் கூட ஒன்றுமில்லை. அதனால யோசித்துலாம் நீங்க கேட்காத, அவர்கிட்ட கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று நீங்க விசுவாசிகள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்தது சொல்லப்பட்ட பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நமக்கு என்ன அன்பை பிதாவானவர் பாராட்டினாரு? அன்பிலே அவர் நமக்கு காட்டின மிகப்பெரிய அன்பு எதுன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிதாவ அப்பானுங்க எழுதப்பட்டிருந்தா இதுக்கு காரணம் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம பிதாவ அப்பான்னு கூப்பிட முடியாது. அவரால தான் நமக்கும் தேவனுக்குள்ள உறவு
வந்தது. ஆதாம் தவறு பண்ணுவதற்கு முன்பாக அவன் உறவுல இருந்தான். அவன் மீறினபடினால அந்த உறவு மாறிட்டு அங்க யார் உறவு உண்டாயிட்டு? பிசாசோட உறவு உண்டாயிட்டு. நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். நீங்க நான் இது இந்த அதிகாரத்துக்கு இல்ல, நீங்க பாருங்க 3 அதிகாரத்துல 12 வசனத்தோட படிங்க. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். யாரால் உண்டாயிருந்து? பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அப்ப யாரால உண்டாக்கப்பட்டது சொல்லப்பட்டது? பொல்லாங்கனாக. எப்படி இது வந்துச்சு? யார் மூலமா வந்துச்சு? ஆதாம் மூலமா வந்துச்சு. ஆனா தேவன் ஆதாமை தன் சாயலில் அவர் உருவாக்கினார். ஆனால் அவன் அதனால கீழ்ப்படியாததனால் அவன் யாருக்கு சொந்தம்? யாருக்கு அடிமையாக்கப்படுகிறான்? பிசாசுக்கு அடிமையாக்கப்படுகிறான். பிசாசுக்கு அடிமையாக்கப்படுகிறபடினால் அங்க வேதம் சொல்லுது பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. அப்ப யார் உறவு கொண்டாடுறா பாருங்க? பிசாசு காயிலே உறவு கொண்டாடுகிறான். தேவன் உறவு கொண்டாட முடியல. நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமா யார் உறவு கொண்டாடி இருக்கீங்க? தேவனிடத்துல உறவு கொண்டாடி இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து மூலமா உங்க பிள்ளைகளுக்குள் தேவன் உறவு கொண்டாடி இருக்கிறார். இந்த பொல்லாங்கினால் உண்டாயிருந்து சொல்லப்படுதா? உங்க பிள்ளைகளை தேவன் எப்படி எழுதுவாரு? நீதினால் பிறந்தவர்கள். ஹalleluya. இங்க இந்த வம்சத்தை காயின பொல்லாங்கினால் உண்டாயிருந்து எழுதுறாருன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் என்று முத்திரை போடப்பட்ட நம்ம பிள்ளைகளை தேவன் எழுதுனா எப்படி எழுதுவார்? நீதினால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள். ஹalleluya. இந்த வாக்கியம் அவர் மூலமாக வந்துச்சு. ஆமென். அது என்ன வச்சானா பிதாவாகிய தேவன் நம்மேல் அன்பு வைத்தார். அன்பு வைத்ததால் சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்கு தந்து இவ்வளவாய் நம்மே அன்பு கொடுத்தார். ஹalleluya. யாருமே செய்ய முடியாத பிதாவாகிய தேவனே இதுக்கு மிஞ்சி அன்பு கூற முடியாது. பிதாவாகிய தேவனே நம்ம மேல இதை மிஞ்சி ஒரு அன்பு வைக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவா எல்லாவற்றையும் தன் குமாரன் மேல சுமக்க பண்ணி நம்மளை விடுதலையாக்கினார். ஹalleluya. காரணம் உங்க மேல என் மேல வைத்த அன்பு, தேவனுடைய அன்பு. அந்த அன்பை யார் அறியாம இருக்காங்க? உலகம் அறியாம இருக்கு. ஹalleluya. உலகம் அறியாது இருக்கிறது. உலகத்துக்குரியவர்களும் அறியாம இருக்கிறாங்க. இந்த உலகத்துக்குரியவங்களா இருக்கிறவங்க இந்த அன்பை அறியல. ஹalleluya. அநேக உலகத்தின் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க. உலகத்துக்குரிய கிறிஸ்தவர்கள், அதாவது மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள், அவர்களும் கூட இந்த அன்பை அவர்கள் சில அறியல. அறியாதபடினால்தான் அவர்கள் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. தேவன் தன் குமாரனை அனுப்பி இவ்வளவாய் நம்மளை மீட்டெடுத்ததை அவர்கள் அறியாதபடினால் அவர்கள் தேவனிடத்தில் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா நமக்கோ தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹalleluya. ஆமென். அவர் சொல்லுகிறார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தாரா அல்ல. ஆமென். ஆனபடினால் உலகத்தின் அதிபதிக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. உலகத்தின் அதிபதியாக பிசாசுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹalleluya. நாம இரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பூரணராக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து இரட்சிப்பின் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவை நாம் பூரணராகும்படி இயேசு கிறிஸ்துவை உபத்திரவத்திலே தேவன் பூரணப்படுத்தினாராம். எதுக்காக? நம்ம பூரணராகும்படி. ஹalleluya. அவரை உபத்திரத்தில் பூரணப்படுத்துறது உண்மையா இருக்கிறபடினால் நீங்களும் பூரணராக்கப்படுகிறீர்கள். ஆமென். ஆமென். அதுதான் சுவிசேஷம். ஹalleluya. அப்போ உங்க பக்தினால் நீங்க பூரணமாகல, இதை அறிகிறதுனால நீங்க பூரணமாக்கப்படுகிறீர்கள். அவர் செஞ்சிருக்கிறார். நீங்கள் அதை அறிந்து விசுவாசிக்கிறபடினால் அது உங்களுக்குள் செயல்படுகிறது. அந்த பூரண கிருபை உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கு. அப்போ அவர் அன்பு கொடுத்தார். அந்த அன்பை உலகம் அறியல. 2 வாரத்துல பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்பொழுது இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் வெளிப்படல. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒப்பாக நம்ம இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஹalleluya. ஏன்னா அவருடைய பிள்ளை நம்ம இப்போ. ஆமென். அவருக்கு அங்க என்ன அதிகாரத்தை தேவன் வச்சிருக்கிறாரோ அதே ஸ்தானத்தை
நம்மளையும் கொண்டு வைப்பார் என்று நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட ஸ்தானத்தை நாம் வச்சிருக்கிறபடினால், இப்போ படிங்க 3 படிங்க, அவர் மேல இப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சிருக்கிறபடினால், எப்படிப்பட்ட நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவை மரித்து உயிர்த்தெழுந்து அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல அதற்கு ஒப்பாக நம்மளே வைப்பார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறபடினால் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறார். ஆமென். இதையெல்லாம் நீங்கள் அறியும் பொழுது நீங்க என்ன வரும், அவர் சுத்திகரிக்கப்பட்டது போல, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் அதே போல சுத்திகரித்துக் கொள்ளுவார். எதற்காக? பரலோகத்தில் இப்படிப்பட்ட மகிமையில நம்மளை கொண்டு வைக்க போகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறபடினால். ஆமென். அறிந்திருக்கிறபடினால் நீங்க யோசிச்சு பாருங்க, யோனோக்கு யோசிச்சு பாருங்க. யோனோக்கு 365 வருஷம் வாழ்ந்திருக்கிறார், பூமியில வாழ்ந்திருக்கிறார். 65வது வயசுல மெத்துசேலாங்கிற ஒரு மனிதனை அவர் பிறக்கிறார், பெற்றெடுக்கிறார். அப்படி பிறந்த பொழுது, பிறந்ததற்கு பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் யோனோக்கு. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவருடைய வயது எத்தனை? 365 போட்டிருக்கு. அப்ப அந்த 65 வருஷம் அவர் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்? எல்லோரும் வாழ்வது போல வாழ்ந்து கொண்டிருந்தார். எல்லோரும் உலகத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா மெத்துசேலாவை பெற்றதற்கு பின்பு அவர் என்ன, தேவனோடு ஐக்கியமா இருந்தார், தேவனோடு இசைந்து இருந்தார். ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை அப்படின்னா, மெத்துசேலாங்க பிறக்கும் பொழுது, அவன் இறக்கும் பொழுது நியாய தீர்ப்பு பூமியிலே உண்டாகும் என்று. இப்போ நீங்க பழைய காலத்துல ஒரு பேர் வச்சாங்கன்னா அந்த பேருக்கு அர்த்தம் இருக்குமா? இப்போ மெத்துசேலா அப்படின்னா நியாய தீர்ப்புன்னு அர்த்தமா? அப்ப அந்த அவர் மரிக்கும் பொழுது என்ன நடக்க போகுது? இந்த பூமியில நியாய தீர்ப்பு நடக்க போகுது. இதை யோனோக்கு அறிந்தபடினால் அவன் இதை காப்பாற்றப்பட ஒரே வழி. என்ன வழி? தேவனோடு உறவு கொள்வது, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்பது. அதை அவன் அறிந்தபடினால அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. சாதாரணமா இதை நம்பினபடினாலதான் யோனோக்கு எங்க சஞ்சரித்துக் கொண்டிருந்தாரு? தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டார், தேவனோடு உறவு கொண்டாடி கொண்டிருந்தார். இதற்கு அவர் எதனால இதை செஞ்சாரு? நம்பினபடினா. அந்த உலகம் என்ன செய்ய போகுது? அழிய போகுது. இந்த உலகத்துல தப்பிக்கணும்னா நம்ம தேவனிடத்துல என்ன செய்வோம்? இருப்போம். அந்த நம்பிக்கை இருந்தபடினால் தேவனோடு சஞ்சரித்தார். இன்னைக்கு இந்த நம்பிக்கை அநேகத்தை இல்லாதபடினால் மனம்போன போக்கிலும் போய்கொண்டிருக்கிறார். ஏன்னா இதை அறிய முடியாதபடி அநேகருடைய சிந்தைகள் கட்டப்பட்டிருக்கிறது, அநேகருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினால் அவர்கள் அதை அறிய முடியாதனால எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு பைபிள் படிக்கணும், எதுக்கு கோயிலுக்கு போகணும், அப்ப எதுக்கு நைதை அவங்க நிச்சயம் இல்ல, அறிய முடியாதபடிக்கு எல்லோரும் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஆனா எல்லோருடைய இருதயமும் இதை அறிய வேண்டுங்கிற எண்ணம் இருக்காது. தேவன் யாருடைய இருதயங்களை திறக்கிறாரோ அவர்கள் அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அவருடைய இருதயம், அவருடைய வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். பவுல் பேசிக் கொண்டிருக்கிறாரு. வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் வீதியால் என்ற இருதயத்தை, சத்தியத்தை கேட்கும்படி இருதயத்தை திறந்தார். ஹல்லேலூயா. அங்கே வீதியால் மட்டுமா இருந்தா? திரளானவர்கள் இருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தை திறந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். சத்தியத்தை இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிறவர்கள், அதன் மேல் தாகம் உள்ளவர்களாக நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு இந்த யோனோக்கு இதை அறிந்திருந்தான். இது நியாய தீர்ப்பு வரப்போகிறது, இந்த ஆண்டுகளை இப்படி அழிய போகிறது. ஆனபடினால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரே வழி யார் என்றால் தேவன் என்பதை அவன் அறிந்திருந்தபடினால் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் அதற்கு ஒரு சன்னியாசி வாழ்க்கை வாழல. அவனுக்குள்ள மனைவி இருந்தார்கள், பிள்ளைகள் இருந்தார்கள். மனைவியோடு இருக்க வேண்டும், பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற பொறுப்பு இருந்தது. அப்படி பொறுப்பு இருந்தாலும் தேவனோடு உறவு அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. நீங்க எப்பொழுதும் என்ன வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும், உங்களுக்கு எத்தனை தொழில் வளங்கள் உங்களுக்கு இருந்தாலும், உங்கள் உறவு எப்பொழுதும் தேவனோடு இருக்கட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய உறவு ஒருபொழுது நீங்கள் பிரிந்து போக வேண்டாம். தேவனுடைய உறவு உங்களுக்குள்ள இருக்க
பொழுது இது எல்லாவற்றையும் நீங்கள் ஈஸியாக செய்து முடிப்பீர்கள். அல்லேலூயா. கடினமாக இருக்கிற தொழில்களை நீங்கள் மெதுவாய் செய்து முடிப்பீர்கள். கடினமாக இருக்கிற உங்கள் வேலைகளை நீங்கள் ஈஸியா செய்து முடிப்பீங்க. ஏனென்றால் அவருடைய ஆவி உங்களுக்குள் இருக்கிறபடினால், அவருடைய ஞானம் உங்களுக்குள் இருக்கிறபடினால், அவருடைய ஆலோசனை, அவருடைய புத்தி உங்களுக்குள் இருக்கிறபடினால் அதை அவருடைய ஞானத்தில் நீங்கள் செய்வீர்கள். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தபடினால் நாம் மரிக்கும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாமளும் அவருக்கு ஒப்பாய் நம்மளை வைப்பார் என்கிற நம்பிக்கையினால் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுவார். யார் சுத்திகரித்துக் கொள்ளுவார்? இந்த நம்பிக்கை உடையவர். ஏனென்று அதை நம்பினபடினால்தான் தன்னை காத்துக் கொண்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் மரணம் வருவதற்கு முன்பாகவே தேவன் அவனை எடுத்துக் கொண்டார் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். இப்படி தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க எல்லாம் பாருங்க, அவர் மீட்டெடுக்கிறார். இந்த உலகமே தேவன் அழிக்கிறாரு. நோவா கிட்ட சொல்றாரு, மழையை பெய்ய பண்ண போறது, மழையே முன்னாடி வந்தது கிடையாதான். அதை நம்பினபடினால் தேவன் அவனுடைய வார்த்தை நம்புறாம நீதியா இருக்கிறான். அந்த நீதி நிமித்தம் குடும்பத்தை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. உலகமே அழியுது, ஆனா அந்த குடும்பம் மட்டும் காக்கப்படுது. யோசிச்சு பாருங்க, எந்த சூழ்நிலைகள் வருகிறதா இருந்தாலும், இந்த உலகமே அழிகிற சூழ்நிலைகள் இருந்தாலும் அவரை நம்புறவர்களுக்கு அவர் தனியாக பிரித்தெடுப்பார். அவர்களை அவர் சாட்சியாக வைப்பார். அவர்களை பிழைக்க பண்ணுவார். ஆமென். ஏனென்றால் நீங்க உலகத்துக்குரியவங்களுக்கு நடக்கிற போல உங்களுக்கு நடக்கும் என்று நீங்க சிந்திக்காதீங்க. உலகத்தால் நீங்க பேசுவது போல நீங்கள் பேசிக் கொண்டிருக்காதீங்க. நீங்கள் வேறவர், நீங்க வேற. அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுது, அவருக்கு ஒப்போ இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறார் எவரும். அப்போ ஒரு நம்ம இந்த ஊழியத்தெல்லாம் செய்யறோம், இப்படி நேரங்கள் ஒதுக்கி நம்ம இப்படி எல்லாம் இருக்கிறோம், இதுக்கு என்ன காரணம்? இதையெல்லாம் நம்ம நம்புறபடினால்தான். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுவதற்கு என்ன காரணம்? இதை நீங்க கேட்டு உணர்ந்து அவரை போல் நீங்க இருக்க வேண்டும் என்பதற்காக தான். தேவன் இதை விரும்புகிறபடினால்தான் இப்படிப்பட்ட இடத்தை தந்து உங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து உங்கள் காதுகளை கேட்கும்படி செய்து எங்களை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா உங்க மேலே என் மேலே அவர் வச்ச அன்பு, குமாரனுக்கு ஒப்பாக உங்களை மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இது எதனால வந்துச்சு? ஒருவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம். யாருடைய கீழ்ப்படிதல்? இயேசு கிறிஸ்துவின் ஒருவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் நமக்கு அவருக்கு ஒப்பாக நம்மளை வைக்கிறார். ஆதாம் ஒருவருடைய மீறுதலின் நிமித்தம் அந்த அவருடைய சாயலாய் இருக்கிற ஜீவன் எடுக்கப்பட்டாச்சு. ஒருவருடைய மீறுதல் நிமித்தம், ஆதாமின் மீறுதல் நிமித்தம் நமக்குள்ள இருந்த தேவ சாயலாக இருந்த அந்த ஜீவனை தேவன் எடுத்துட்டார். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ஒருவருடைய கீழ்ப்படிதல் நிமித்தம் அந்த ஜீவனை மறுபடியும் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துக்குரியவர்களுக்குள்ள ஜீவன் இல்ல, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஆமென். அப்ப வித்தியாசம். உலகத்துக்குரியவர்கள் மாற்றத்துக்குரியவர்களா இருக்கார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஜீவன் இல்ல, அவங்க அடிமையா இருக்கிறார்கள். உங்களுக்குள் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதல் நிமித்தம் உங்களுக்குள்ள மறுபடியும் அவர் ஜீவனை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. இப்போ நீங்க ஜீவனுடையவர்களா இருக்கிறீங்க. ஜீவன் இல்லாதவர்களுக்கும் ஜீவனுடையவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. ஜீவன் இல்லாதவர்களை பார்த்து இயேசு சொல்றார், மரித்தோர்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அவர்களை பார்த்து தேவன் எப்படிதான் சொல்றார்? அவர்கள் எப்படிதான் மரித்தோர்கள். ஏன் நமக்கு என்னதில்ல? ஜீவன் இல்லை. ஆனால் சுவிசேஷத்தை கேட்கிற, சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தும்படிதான் சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த ஜீவனை நீங்க பூரணமாக உங்களுக்குள் வளர பண்ணும்படியாக. ஆமென். அப்போ தாவீதை பாருங்க, தாவீதும் எந்த நம்பிக்கையில தான் கர்த்தரே என் பலன், கர்த்தரே என் கோட்டை, இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தார்? தன் முற்பிதாக்களை பார்க்கிறார். இந்த முற்பிதாக்கள் எல்லாம் இப்படி நம்பினவர்கள் கர்த்தர் இப்படி வெற்றி பெற பண்ணினாங்க. அப்ப நம்ம நம்பினாலும் நம்மளையும் வெற்றி பெற பண்ணுவார் என்று தாவீது இருதயத்தில் நம்பிக்கை வைத்தபடினால்
ஹalleluya. அவர் எக்காலத்திலும் தேவன் ஸ்தோத்திரிப்பார். ஆமென். இந்த நம்பிக்கை நமக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும் பொழுது யாரும் உங்களை பார்த்து சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் தேவனுக்காக தேவனிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் பைபிள் படிங்க, கோயிலுக்கு வாங்க அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தாவீது அதை உறுதியாக நம்பியிருந்தான். எத்தனை அவமானம் தாவீதுக்கு வந்துச்சு, எத்தனை இழப்புகள் வந்துச்சு, ஆனாலும் அவன் நம்பின நம்பிக்கையில ஒருபோதும் அவன் மாறவே இல்லை. அதனால கடைசி வரைக்கும் சாட்சியாக நின்றான். பிதாவாகிய தேவன் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது, நான் எதை நினைக்கிறேனோ அதை தான் அவன் செய்வான். எல்லாம் எப்படி வந்துச்சு தாவீதுக்கு? நான் முட்டுதாக்களை பார்க்கிறார், நான் முன்னோர்கள் ஜெயித்தவங்க பார்க்கிறாங்க, எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு பார்க்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு வேதம் முழுவதும் சாட்சிகளை தான் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம முட்டுதாக்கள் வாழ்ந்த சாட்சிகளை தான் எழுதி வச்சிருக்கிறார். எப்படி இருந்தவன் தோற்றான், எப்படி இருந்தவர்கள் ஜெயித்தார்கள் என்பதை நமக்கு இருக்கிறது. இதை படிக்கும் பொழுது உங்களுக்குள் ஞானம் பெருகுகிறது. இதை படிக்கும் பொழுது நீங்களும் அப்படிப்பட்ட சுபாவம் உங்களுக்குள்ள வருகிறது. ஹalleluya. ஆமென். சத்தியத்தை கேட்கும் பொழுதும் நீங்கள் அப்படிப்பட்ட எண்ணத்துக்குள் வருகிறீர்கள். வேதம் சொல்லுது, அவருக்கு ஒப்பாய் இருப்பவன் அறிந்திருக்கிறோம். யோவான் சொல்றாரு, அவருக்கு ஒப்பா நம்ம இருப்போம் அப்படின்னு நினைச்சா சொல்றார். பவுல் சொல்றாரு, நீதி கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிரோடு இருக்கிறதுலே சொல்லுகிறார், நான் போறேன், இன்று முதல் எனக்கு நீதி கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இதெல்லாம் யாரா ஜெயம் பெறுகிறவர்கள் வெளிப்படுத்தல் கொண்டு ஜெயம் பெறுகிறவர் எவனோ? யார் ஜெயம் பெறுகிறது? வார்த்தை காத்திருந்து, வார்த்தை தாமதித்தாலும் அதற்கு காத்திருந்து வெற்றி பெறுவரையும் அதை உறுதியாய் காத்திருந்து கழித்திருந்து வெற்றி பெறுகிறவனே ஜெயம் பெறுகிறவன். ஹalleluya. சூழ்நிலைகளுக்காக வார்த்தையை மாற்றுகிறவன் அல்ல, சூழ்நிலைக்காக நம்முடைய எண்ணங்களை மாற்றுகிறது அல்ல. எந்த சூழ்நிலையிலும் என்னை வெற்றி பெற சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் நம்புகிறது அவராலே வரும். இப்படிப்பட்ட நம்பிக்கையில நாம் இருக்கிறபடினால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். ஹalleluya. நாம் அசைக்கப்பட மாட்டோம். அவர் தன்னை சுத்தமுள்ளவராய் இருக்கிற போது தன்னையும் சுத்திகரித்துக் கொள்வார். எதற்காக சுத்திகரித்துக் கொள்வார்? அவருக்கு ஒப்பாய் நாம் இருக்க போகிறோம், அவருக்கு ஒப்பாய் நாம் இருக்க போகிறோம். ஹalleluya. இப்போ ஒரு இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க, இந்த அலுமினிய சட்டையோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களோட வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குள்ள அந்த சட்டை போட்டுட்டு போனா ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒரு பெரிய பதவியில ஒருவர் இருக்கிற ஒரு மாபெரும் ஒரு பெரிய இடத்துல, ரொம்ப நீட்டா இருக்கிற இடத்துல, வெள்ளை சுள்ளைமா அப்படிப்பட்ட ஒரு மகிமையான இடத்துல ஒரு ஆள் இருக்குன்னா அந்த இடத்துக்கு நீங்க போகணும்னா எப்படி போவீங்க? உங்கள்ட்ட சொல்லணுமா, இந்த ட்ரெஸ் போட்டு போ அப்படின்னு சொல்லணுமா? சொல்லலாம். அந்த இடத்துக்கு போகணும்னாலே உங்க ட்ரெஸ்கள் மாறும். எதனால மாறும்? அவங்க அப்படி இருக்கிறாங்க. அவங்க மத்தியில நான் ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டு போனா எப்படி யோசிப்போமா? யோசிக்க மாட்டோமா? அதே அழுக்கு ட்ரெஸ் போட்டுக்கிறவங்களுக்கு நம்ம போட்டா தெரியாது. ஆனா ஒரு பெரிய விருது, ஒரு பெரிய இடத்துல உங்களை பெரிய ஸ்தானத்தை கொண்டு வைக்க போறாங்க. அங்க வைக்க போறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே யார்கிட்ட வெளியே இருந்தாலும் வாங்கி ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டு தான் போவீங்க. எதனால? போற இடம் அப்படிப்பட்டது. ஹalleluya. அதே போலதான் நீங்க போற இடம் அப்படிப்பட்டது. அதனால் அவர் எப்படியோ அப்படியே தன்னையும் காத்துக் கொள்ளுவார். அவருடைய ரத்தத்தினால, அவருடைய நீதினால எல்லாவற்றையும் அவரை தரித்து அவரை போல தன்னையும் வாழ வைக்க வேண்டும். அவரே சார்ந்து வாழ்ந்து, ஏன்னா அவருக்குள்ள போகிறோம், அவருக்கு ஒப்பா இருக்க போகிறோம். ஆனபடினால் அந்த தன்மை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை அவன் நினைச்சுவான், முயற்சி பண்ணுவான். ஜான்ஜாபரச்சன் சொல்லுவாங்க, ஊழியர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஷூ இருக்காதா, அடுத்தாக்க வாங்கிட்டு போவாங்க. வாங்கினா பெருசா இருக்குமா, பின்னாடி என்னத்தையாவது வச்சு போவாராம். ஏன் சும்மா சாதாரணமா போடாம? அங்கப்பட்ட இடம் அப்படி. ஹalleluya. அந்த இடத்துக்கு நம்ம போக போறோம், அந்த தகுதிக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. ஆமென். அதனால தான் சொல்றேன், என் பிள்ளைகளும் கூட சில நேரத்தில் சொல்லுவேன், சில கூட்டத்துக்கு இப்படிப்பட்டதெல்லாம் செருப்புலாம் நீ போடாத, நல்ல செருப்பு. ஏன் வீட்டுல போட்டா கேட்க மாட்டாங்க, போற இடம் அப்படிப்பட்டது. ஹalleluya. அதனால தான் சொல்றேன், நீங்க அதை சிந்திப்பீங்கன்னா, அதை நம்பிக்கையில வைப்பீங்கன்னா, அதான் சொல்றேன், அவர்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறோம் எவனோ
உங்களை எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறார் என்பதை யோசித்துக் கொள்ளுங்க. அந்த ஸ்தானத்துல அவர் உங்களை வச்சிருக்கிறார், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யோசித்துக் கொள்ளுங்க. அந்த ஸ்தானத்துல என்ன வச்சிருக்கா நீங்க நினைச்சாலே அந்த தகுதிக்குள் நாம் இருக்க வேண்டும் என்று நாம் இருப்போம். அந்த தகுதியானவரை இணைத்துக் கொள்வோம். உலகத்தின்படி நாம் நினைச்ச மாட்டோம், வாழ மாட்டோம். இதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது தானாகவே உங்களுக்குள்ள வரும். அதே 2வது அதிகாரத்துல ஒரு 3 வசனம் மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். 15, 14, 17 பாருங்க. அதை நம்புகிறவர்கள் அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. கவனிச்சுக்கணும், இதெல்லாம் யாரால வரல? பிதாவினால் வரல. யாரால வந்துச்சு? அவைகள் உலகத்தினால் உண்டானவை. உலகத்தினால் உண்டான, உலகத்தின் அதிபதியாக வந்தது. உலகத்தின் அதிபதியாக பிசாசினால் வந்தது. ஹalleluya. நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் இல்ல. அப்போ இது உங்களுக்குள் இருக்க முடியாது. மாம்ச இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை உலகத்தில் உள்ளவர்களின் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஹalleluya. அப்ப மாம்சத்தின் பெருமைகள், இச்சைகள், கண்களின் இச்சைகள், இதை பார்த்து இச்சித்துக் கொண்டிருக்கிற இதெல்லாம் நமக்கு தகுதியானதே இல்லை. இது உலகத்துக்குரியது. ஹalleluya. அது நமக்கு ஏன்னா உலகத்துக்குரியவனே இல்லை. மாநிலத்தின் அதுக்கு ஆசைப்படணும். நான் வானத்துக்குரியவன், நான் மகத்துவத்துக்குரியவன், நான் அவருக்கு ஈடாக அவருக்கு ஒப்பாக இருப்பேன் என்று என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறவன் நான் கீழே இப்படிப்பட்ட ஒரு அற்பமான இடத்துக்கு நான் வர முடியுமா? எவனாவது ஒரு கோடீஸ்வரனுக்கு நான் பிச்சைக்காரன் அவன் ஆசைப்படுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஹalleluya. அவன் கோடீஸ்வரனுக்கு தெரிஞ்சிச்சுனா இல்ல நான் பிச்சைக்காரனா தான் இருப்பேன் அப்படி அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருப்பானா? இருக்க மாட்டான். கோடீஸ்வரனுக்கு தெரியவனா பிச்சைக்காரனா தான் பிச்சை எடுத்துட்டு இருப்பான், தெரியாம எடுத்துட்டு இருப்பான். நீங்களும் இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்குரியவன் இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனபடினால் அவனுக்கு ஒப்பாக நீங்கள் இருக்கிற என்பதை அறிந்திருக்கிறபடினால், இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறபடினால் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிற போல் உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்கிறீர்கள். ஹalleluya. அனுதினமும் அவரோடு உறவு கொண்டாடி இருப்பீங்க. இந்த சுவிசேஷத்தினால சகோதரன் சொன்னது போல இப்பொழுதே கேட்கிற வசனத்தினால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹalleluya. ஆமென். அனுதினமும் அவரோடு நீங்கள் உறவாடி கொண்டிருக்கிறீர்கள். உலகத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. இந்த எண்ணத்துக்குள் நீங்கள் வாழுங்கள். உலகத்தை குறித்து நீங்க நினைக்க மாட்டீங்க. இந்த ஒப்பாக என்ன வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற நினைப்பிலே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அங்கேயே நான் செபிக்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.